மக்களே, நான் உங்க சுஜிதா. நம்ம சேனல்ல நம்ம தொடர்ந்து நவராத்திரி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம 8ஆம் நாளான வழிபாட எப்படி செய்யணும், அம்பாளுக்கு என்ன கோலம் வரையணும், என்னென்ன பூக்களால அர்ச்சனை செய்யலாம், அம்பாள் எந்த ஸ்வரூபத்துல காட்சி தராங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நவராத்திரியினுடைய 8வது நாளான அஷ்டமி திதி வரக்கூடிய இன்று முதல் வகையில அம்பாளை நம்ம மகா கௌரியாக வழிபட போகிறோம். மகா கௌரி அப்படிங்கிற இந்த ஸ்வரூபத்துல அம்பாள் ரொம்பவே அமைதியா சாந்தமா காட்சி அளிக்கிறாங்க. புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி 7 நாள் பயங்கர உக்கிரமான போருக்கு பின்னாடி 8ஆம் நாள் கொஞ்சமா அமைதி விடுறாங்க. உலகத்தினுடைய அமைதியை மீட்டெடுக்கிறதுக்காக சாந்தமாகறாங்க. இன்று அம்பாளினுடைய நிறமாக பிங்க் கலர் சொல்லப்படுது. அமைதியை சிம்பாலைஸ் பண்ணக்கூடிய கலராக இந்த கலர் சொல்லப்படுது. இந்த நாள்ல நீங்க அம்பாளுக்கு பிங்க் கலர்ல உடை உடுத்துறதோ, இல்ல நீங்க அந்த நிறத்துல உடை உடுத்துறதோ, இல்ல பிரசாதங்கள் அந்த நிறத்துல செய்யறதோ தாராளமாக செய்யலாம். இரண்டாவது வகையில அம்பாளை நம்ம நரசிம்ம தாரணியாக நரசிம்ஹியாக வழிபட போகிறோம். விஷ்ணு பகவான் எடுத்த நரசிம்ம அவதாரத்தையே பெண் வடிவத்துல அம்பாள் எடுத்த அவதாரம் தான் நரசிம்மி தாரணி அல்லது நரசிம்மி அப்படின்னு சொல்லப்படுற இந்த அவதாரம். இந்த ஸ்வரூபத்துலதான் அஷ்டமி நாளான இன்று அம்பாளை நம்ம வழிபட போறோம். இன்று அம்பாளுக்கு என்ன கோலம் விசேஷம் அப்படின்னா பத்ம கோலம் வரைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பத்மம் அப்படின்னா தாமரை மலரை தான் நம்ம குறிப்பிடுவோம். சாதாரணமாவே 6 இதழ்கள் கொண்டது 8 இதழ்கள் கொண்ட மாதிரி கோலங்கள் நம்ம வீட்டு வாசல்ல நம்ம சாதாரணமாவே வரைஞ்சிருப்போம். ஆனா அது பத்ம கோலம்னு நமக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த கோலத்தை தான் நம்ம வீட்டுல சாதாரணமா வரைஞ்சிருப்போம். இதைதான் பத்ம கோலம்னு சொல்லுவாங்க. இதுலயே 20 இதழ்களோ 30 இதழ்களோ 40 இதழ்களோ கொண்ட மிகப்பெரிய கோலமாக வரைவது இன்றைய நாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்படி உங்களால பெருசா வரைய முடியல அப்படின்னா இந்த சின்ன கோலத்தையே கூட பத்ம கோலமா நீங்க வரைஞ்சுக்கலாம். இன்றைக்கு என்னென்ன பூக்களால அம்பாளை அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னா மருதோன்றி பூக்களாலேயும் வெள்ளை தாமரை பூக்களாலேயும் சம்பங்கி பூக்களாலேயும் அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்ம பத்ம கோலம் போட போறோம் அப்படிங்கிற பட்சத்துல வெள்ளை தாமரை கிடைச்சாலோ இல்ல செந்தாமரை கிடைச்சாலோ தாமரை பூக்களால முடிஞ்ச அர்ச்சனை செய்ய ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைக்கு அம்பாளுக்கு என்னென்ன பிரசாதம் விசேஷமானது அப்படின்னா பால் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், மொச்சை கடலை சுண்டல். அம்பாளுக்கு பொதுவா நான் சொல்ற மாதிரி நவராத்திரியில தேவி மகாத்மியம் அல்லது அபிராமி அந்தாதி பாடி வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு வேற ஏதாவது அம்பாள் ஸ்தோத்திரங்கள், கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி தெரிஞ்சாலும் அதை நீங்கள் சொல்லி தாராளமாக வழிபடலாம். இன்னைக்கு நீங்க கீர்த்தனைகள் பாட போறீங்க அப்படின்னா புன்னாக வராளி ராகத்துல பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அம்பாளை நரசிம்ம தாரணியாக வழிபடுவதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இஷ்ட சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இஷ்ட சித்தினா வேற எதுவும் இல்லைங்க, அஷ்டமா சித்திகள் தான். சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் கூட இல்லாத ஒரு சிறப்பு ஹனுமர் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அவருக்கு அஷ்டமா சித்தி கிடைச்சது அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. ஹனுமர் இதனாலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சித்தர்கள் கூட அஷ்டமா சித்தியை தேடி காடுகள்லையும் மலைகள்லையும் கடவுளை நோக்கி தவமாக தவமிருந்து பெறக்கூடிய அளவுக்கு இஷ்ட சித்திகள் ரொம்ப 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 பிரசித்தமானது. அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காத ஒன்று. அப்பேற்பட்ட சித்திகளை அருளக்கூடியவளாக அம்பாள் நரசிம்ம தாரணியாக காட்சி அளிக்கிறாங்க. அதனால இந்த நாள்ல அம்பாளை வணங்குவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்தது நவராத்திரியின் 9வது நாள்ல வரக்கூடிய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையினுடைய வழிபாடுகள் எப்படி செய்யலாங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.